ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இப்போம்லாம் காலையிலேயே வேலையை முடிச்சிடுறது. ஸோ லஞ்சு ஹஸ்பண்டுக்கு கொடுத்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லஞ்ச் வேலை காலையிலேயே முடிஞ்சால் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுது. அதுக்கப்புறம் கிச்சனில் நிற்க முடியல, இந்த வெயிலுக்கு நின்று செய்ய காட்டியும் மாதிரியாக வந்துடுது. ஸோ காலையிலேயே பண்ணியிருந்தா கொஞ்சம் நம்மளுக்கு அந்த அந்த வெயில் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை காலையிலேயே பண்ணியாச்சு. என்ன 7 மணிக்கே முடிச்சு ஃபஸ்ட்டு பால் அடுப்பில் வச்சுட்டு தேயிலை போடுறதுக்கு சரி மீனை கழுவி மீனை பெரட்டி வச்சிடலான்ட்டு மீனை நல்லா கழுவிட்டு இதை ஆக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு 5-7 பீஸ் கிட்டே தனியாக எடுத்து வச்சுருந்தேன். பொரிக்கிறதுக்கு தனியாக 7 பீஸ் நைட்டு பொரிக்கலாம்னு சொல்லிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஆக்கிறதுக்கு என்ன செஞ்சேன்னா மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டா ஊறும். அது ஊறுனா தான் மீன் வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வத்தல் தூள், வீட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்ல மீனை பெரட்டி கழுவுன மீனை நல்லா பெரட்டி தனியாக ஒதுக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் புளி கரைச்சல், புளியை வந்து கரைக்க மீன் ஆக்கிறதுக்கு முக்கியமாக புளி தேவைப்படும். ஸோ ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி தனியாக வடிகட்டி எடுத்துடணும். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, மசாலா வந்து வீட்டு மசாலாத்தூள் 2 கரண்டி, 2.5 கரண்டி போட்டாலும் நல்லா தான் இருக்கும். 2.5 கரண்டி மஞ்சத்தூள், உப்பு, கொத்தமல்லியில கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தனியாக புளி கரைசலோடு ஆட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தாளிப்புக்கு மீன் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, சீரகம் போட்டு கொஞ்சம் வெங்காயம், அது என்னது வெள்ளை பூண்டு, கொஞ்சம் தக்காளி போட்டு நல்லா என்ன செய்யணும், வதக்கணும். வதக்கி முடிச்சோடனே கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி முடித்த உடனேயும் அதை கொஞ்சம் போல் வத்தத்தூள் போடணும். வத்தத்தூள் போட்டு வதங்கி முடித்த உடனேயும் நல்லா வதங்கி முடிச்சோடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து அந்த வதக்குனதை தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் இந்த புளி கரைச்சலை ஊற்றணும். தனியாக வட்டியில் எடுத்து நம்ம தாளிப்பை வந்து வச்சிடணும். லாஸ்ட்டில் தான் இதை ஆட் பண்ணணும். ஸோ அது தனியாக வச்சது முடிச்சோடனே நம்ம அந்த புளி கரைசலை தூக்கி அதில் வந்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு ஒரு கொதி வரணும் புளிக்கு. மீன் வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்து முடிச்சோடனே மீனை தூக்கி பெரட்டி வச்ச மீனை தூக்கி போடணும். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவை வந்து விடணும். விட்டு முடித்தோடனே அது கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டது ஒரு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். அதுக்கு பக்கத்தில் என்ன செஞ்சேன்னா காய்கறியை வந்து வேக வச்சுட்டேன். காய்கறினா அன்றைக்கி குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு பீட்ரூட், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நல்ல பொடிசாக நறுக்கி அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஒரு கரண்டி போட்டு உப்பு போட்டு தேங்காய் விட்டு காய்கறியும் ஆக்கியாச்சு. சைடில் சாப்பாடும் ரைஸும் வச்சாச்சு. ஸோ காலையில் மீன் குழம்பு ஆக்கி இது வச்சு எல்லாம் லஞ்ச் கொடுத்து விடுறதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர்டாக ஆக்கியாச்சு. காலையில் வேலை முடிஞ்சிட்டு அப்புறம் தேயிலையும் போட்டாச்சு. நேற்று சப்பாத்தி கிடக்குது. ஸோ சப்பாத்திக்கு டிஃபன் கொடுத்துடலாம், மீனை ஊற்றி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்குள்ள வேலை இவ்வளோ தான். ஓகே, என்னுடைய மீன் குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மீன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.